தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மழைநீரால் மக்கள் வெளியே வர முடியாமல் இயல்பு வாழ்க்கை பாதிப்பாகியுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்து உள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், தகவல்களை பகிரலாம். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் நேற்று இரவு சுமார் 5 மணி நேரமாக தொடர்ந்து பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக மாநகர பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்ற நிலையில் சாலைகள் முழுவதும் கடல் போல் மழைநீர் சூழ்ந்து காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் பலத்த மழை காரணமாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தைகள் வார்டு பகுதி, தீவிர சிகிச்சை பகுதி, இரத்த வங்கி மற்றும் பல்வேறு வார்டு பகுதியில் மழைநீர் உட்புகுந்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மருத்துவமனைக்கு உள்ளே நோயாளிகள் பொதுமக்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் நோயாளிகளுடன் வந்துள்ள பொதுமக்கள் எங்கு பார்த்தாலும் மழைநீர் வெள்ளம் போல் காணப்படுவதால் ஒதுங்கக்கூட முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் தெற்கு தாவணியில் மற்றும் பல்வேறு பகுதிகளில் மழைநீரால் சூழப்பட்டு பாதிக்கப்பட்டு உள்ளனர். தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் புகுந்துள்ளதாலும் குடியிருப்புகளுக்கு உள்ளே மழைநீர் புகுந்துள்ளதாலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டுள்ளது. ஆதிபராசக்தி நகர் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீரால் மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். இயல்பு வாழ்க்கையும் மிகவும் பாதிப்படைந்துள்ளது. பாதாள சாக்கடை நீருடன் மழை நீரும் கலந்து கருப்பு நிறத்துடன் மழைநீரில் உள்ள பாசிகள் சாலையில் படர்ந்துள்ளதால் உடனடியாக மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள காயல்பட்டினத்தில் 94 மில்லிமீட்டர் மழையும், கடம்பூரில் 93 மில்லிமீட்டர் மழையும், திருச்செந்தூரில் 86, தூத்துக்குடி மாநகரில் 66 மில்லிமீட்டர் மழையும் அதிகபட்சமாக பெய்துள்ளது. மொத்தமாக 1162.20 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று கனமழை பெய்து வரும் காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் உத்தரவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.